வணக்கம். நம்ம புவியியல் பார்த்துட்ருக்கோம். அதனோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். பசுமை புரட்சி எதற்காக செயல்படுத்தப்பட்டது? உணவு உற்பத்தி. எண்ணெய் வித்துக்களை உற்பத்தி செய்ய ஏற்படுத்தப்பட்ட திட்டம் மஞ்சள் புரட்சி. புகையிலையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர்கள் போர்த்துகீசியர்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் காபி அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது? கர்நாடகம். சணல் உற்பத்தியில் எந்த மாநிலம் முதலிட்டுள்ளது? மேற்கு வங்காளம். இந்தியாவில் உற்பத்தியாகாத எண்ணெய் வித்துக்கள் பயிர் பாமாயில், ஆலிவ். நான் ஆன்சர்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்கேன், அதை தான் நான் ரீட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரப்பர் அதிகமாக பயிரிடப்படும் மாநிலம் கேரளா. பருத்தி ஆலை ஒரு வேளாண் சார்ந்த தொழிலகம். இந்தியாவின் மான்செஸ்டர் எனப்படுவது மும்பை. டாடா எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஜம்ஷெட்பூர். சோட்டா நாக்புரி பீடபூமி எதற்கு புகழ் பெற்றது? சோட்டா நாக்புரி பீடபூமி எதற்கு புகழ் பெற்றது? கனிம வளம். மின்னியல் தலைநகரம் எனப்படும் நகரம் பெங்களூர். ஓடைகளிலும் ஏரிகளிலும் இயற்கை சத்து அதிகரிப்பது மிகையூட்ட வளர்ச்சி. இயற்கை காற்று மாசடைய முக்கிய காரணம் எரிமலை வெடிப்பு. ரூர்கேலா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஒடிசா. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு நிறுவனம் அமைந்துள்ள இடம் பத்ராவதி. சேலம் எஃகு ஆலை எப்போது அமைக்கப்பட்டது? 1982. அடுத்து, சணல் ஆலைகள் மிகுந்து காணப்படுவது ஹூக்ளி. ஜாரியா சுரங்கம் எதற்கு புகழ் பெற்றது? நிலக்கரி. அமில மழை முதலாக எப்போது கண்டறியப்பட்டது? 1852. இந்தியாவில் முதல் ரயில்வே போக்குவரத்து எப்போது தொடங்கியது? 1853. இந்தியாவில் அதிவேக ரயில் எந்த நகரங்களுக்கிடையே செல்கிறது? போபால் டு டெல்லி. உலகிலேயே மிக உயரமான சாலை எந்த நகரங்களுக்கிடையே அமைக்கப்பட்டுள்ளது? மணாலி டு லே. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் விசாகப்பட்டினம். இந்திய ரயில் போக்குவரத்தின் தலைமையகம் உள்ள இடம் டெல்லி. நம் நாட்டில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து சாலை வழி. இந்தியாவில் முதலாக வான்வழி போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு 1932. இந்தியாவில் தற்போது எத்தனை பன்னாட்டு விமான நிலையங்கள் உள்ளன? 17. இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? 1995. தேசிய நீர்வழி பாதை எண் 1 எந்த நகரங்களுக்கிடையே உள்ளது? அலகாபாத், ஹால்டியா. தேசிய நீர்வழி பாதை எண் 2 எந்த நதியில் உள்ளது? பிரம்மபுத்திரா. இந்திய ரயில் போக்குவரத்து எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது? 17 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.